மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. ஆம்னி பேருந்துகள் இயக்கம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, தற்போது இந்த தீர்ப்புல என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? விவரம். சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும், அனைத்து தனியார் ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து தான் இயக்கப்பட வேண்டும். சென்னை நகருக்குள் அவர் தாம்பரம் தாண்டி சென்னை நகருக்குள் வரக்கூடாது என்ற ஒரு உத்தரவு, அதை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உத்தரவு கடந்த 2024 ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மாநில போக்குவரத்துறை ஆணையம் பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தனியார் பேருந்து நிறுவனங்களும் அதே போன்று ஆம்னி பேருந்து உரிமையாளர் சார்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் சென்னை போரூர் மற்றும் சூரப்பட்டு ஆகிய இடங்களில் பயணிகளை ஏற்றி இறக்க ஆம்னி பேருந்துகளுக்கு அனுமதி அளித்ததுடன் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்துக்குள் வந்து சென்று பேருந்து பயணிகளை ஏற்றி இறக்க வேண்டும் என்ற ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த வழக்குடைய இறுதி விசாரணை நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு மோட்டார் வாகன சட்டப்படி பேருந்து முனையம் அமைக்க மாநில போக்குவரத்து ஆணையம் ஒப்புதல் கோரி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திடம் விண்ணப்பிக்க முடியாது, சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பினால் விண்ணப்பிக்க முடியும் என்பதால் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு ஒப்புதல் கோரி காட்டாங்குளத்தூர் பஞ்சாயத்து யூனியன் மற்றும் மாநில போக்குவரத்து ஆணையத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் உத்தரவிட்டார். மேலும் குறிப்பிட்ட வழித்தடத்தில் பேருந்துகளை இயக்க உரிமம் வழங்கிய நிலையில் அதை தடுக்க முடியாது என்று தெரிவித்த நீதிபதி தனியார் பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து தான் இயக்க வேண்டும் என்ற மாநில போக்குவரத்து ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். இதன் மூலம் கடந்த ஜனவரி மாதம் போக்குவரத்துறை அதிகாரிகள் ஆம்னி பேருந்து உரிமையாளர் நடத்திய பேச்சுவார்த்தை அடிப்படையில் போரூர் சுங்கச்சாவடி அல்லது சூரப்பேட்டு ஆகிய இடங்களில் பயணிகளை ஏற்றி இறக்கியது போல மாதவரம் கவுனாதும் ஏற்றி இறக்கலாம் என்ற ஒரு பின்பற்ற வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் கோயம்பேட்டிலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது, இயக்கலாம் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுப்பையா. மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222.